துப்பாக்கி உண்மையில ஒரு மருத்துவற்ற கையில கத்தி எப்ப இருக்கும் என்றால் அது உயிரை காக்குறது. அப்ப ஒரு எமோஷன் ஆகி ஒரு உளவியல் நோயாளி மாதிரி கைத்துப்பாக்கி தூக்கி இவருக்கு பக்கத்துல என்னாலும் இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அவற்ற பேரை நான் சொல்லத்தான் வேணும் உரையாற்றிட்டு. அது 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 பண்பா. அப்ப இந்த இது இத இது எப்படி என்ன புரிச்சு கொண்டவர்களுக்கு உண்மையில எடுத்துக்கொள்வாங்க. என்னை பொறுத்தவரை நான் ஒவ்வொரு வீடா தட்டி தட்டி போய் என்ன நியாயப்படுத்தினாரு. எங்கட மக்களின் அவலத்தோட என்னுடைய வாழ்க்கை புறம் எவ்வளவு தூரம் இருந்திருக்கின்றத மதிப்பீடு செய்த தலைவர்களுக்கும் புலம்பெயர்ந்த எங்கட மக்களுக்கும் தெரியும். ஆனா அது என்னை பொறுத்தவரை அதுல திருமாவளவனே பகிரங்கமா சொன்னவன் தான் தன்னுடைய தான் கேட்டதான காரில் வந்துட்டு இருக்க தன் அலுவலகத்தில ஒரு எம்பி வந்திருக்கன்னு சொல்ல தான் அர்ச்சுனாண்டேங்க தான் நினைச்சுதான் தன் கட்சியை சேர்ந்து இப்ப தமிழக வெற்றி கழகத்தில் அண்மையில போய் சேர்ந்த அர்ச்சுனா ஆதவ அர்ச்சுனாவைத்தான் அர்ச்சுனா ஆண்டிவங்கள் சொல்றாங்க என்றுதான் தான் அதை நினைச்சதன். அப்ப அவருக்கும் அது தெரியும். சில பேர் அழைச்சானு அழைக்காட்டிக்கின்றான்னு தெரியும் தான் எங்களுக்கு. அப்படி நுழையக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்ச்சியிலிருந்து அவர் வந்தாரு எனக்கு தெரியல. அதுல இருக்கீங்களால ஒண்ணும் செய்யலாம் அப்படின்னு. ஆனா நானும் எங்கட மக்களின் அவரத்தை பதிவு செய்தேன். அவர் எதை பதிவு செய்தார்ன்றதை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்களா விளங்கு. அவர் ஆமக்கரை அது அவருக்கே உரிய முறையில அடுக்கி விட்டு போனார். ஆனா நான் பதிவு செய்தது 2 நாளைக்கு முன்னுக்கும் பராளிக்கு பக்கத்துல நிலத்தை இழந்த எங்கட மக்கள் இந்த இந்த மாற்றம் என்று கோஷத்தோட வந்து எல்லாருக்கும் ஒரு சம நிர்வாகத்தை தருவன் தான் எல்லா இனங்களையும் சமமா பார்ப்பேன் என்று சொல்லி அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இந்த செப்டம்பரோட 2 வருஷமா போகுது. ஆனா அவர் அவரை நம்பி வாக்களிச்ச மக்களை சொல்லுங்க. இப்பயும் கொட்டுற மலையில இந்த யாழ்ப்பாணத்துல 2 நாளைக்கு முன்னுக்கு மக்கள் அந்த தண்ணியில 2 போராட்டம் செய்யறத நான் நேற்று இந்த மேடையில அதாவது எந்த களத்தையும் எங்கட மக்களின் நீதிக்கான களமா நான் பயன்படுத்துறேன். ஆனா அவர் என்ன பேசினார் அதுக்கெல்லாம் அவர் தான் பொறுப்பு கூறணும். அவருக்கான வெளிச்சத்தை உங்க கொடுத்தீர்கள் இங்க அதை பத்தி எரியுது துவக்கி விட்டார்கள் உங்க இருக்கிறார்கள் விளங்கு. நான் சார்ந்த ஊடகங்களையோ இல்ல நான் சார்ந்த ஒரு கருத்திருவாக்கத்துல இன்றைக்குத்தானே அவற்றை பேரி வச்சிருக்கேன். நான் கவனமாக இருக்கிறேன்.